இந்த வீடியோவில் ஜிகாபைட்டோட 610 மதர்போர்டு தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்னென்ன போர்ட்லாம் இருக்க போகுது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணோம், என்ன ரேம் சப்போர்ட் பண்ணோம், அதிகபட்ச ரேம் எப்படி சப்போர்ட் பண்ணோம், இது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க போகிறோம். இதெல்லாம் பாருங்கள், நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அதோட மாடல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஜிகாபைட் h610 MS2 DDR4 இந்த மாடல் நம்பரை நல்லா நோட் பண்ணிங்க. ஏன் அப்படின்னா இதில் 2-3 மாடல் இருக்குது, அதனால் சொல்கிறேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா gigabyte மதர்போர்டு ஓகேங்களா, சப்போர்ட்ஸ் 12th ஜென்ரேஷன் இன்டெல் கோர் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. மற்ற லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சைட்லனா நம்மளுக்கு 610 MS2 DDR4 இந்த மாடல் நம்பர் தான் சொல்கிறேன். 610 MS DDR4 ஓகேங்களா, MS2 DDR4னு வருதுல்ல, இதுதான். இதுலேயே பார்த்தீங்கன்னா S2Hன்னு இருக்குது. ஸோ அதனால் சொன்னேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, h610 MS2 DDR4, PCIயில் 4.0 இருக்குது, ஸ்மார்ட் ஃபேன் சிஸ்டம் இருக்குது, M.2 கனெக்டர் இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கம்ப்யூட்டர் வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லலாம். டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இன்னும் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து கவர் பண்ணுவோம். ஸோ சைட்லன்னு பார்த்தீங்கன்னா CPU சப்போர்ட் 12th ஜென்ரேஷன் இன்டெல் கோர் ப்ராசஸர். CPU சாக்கெட் பார்த்தீங்கன்னா LGA 1700. சிப்செட் பார்த்தீங்கன்னா h610 சிப்செட்டு. மற்ற என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, SATA, M.2 லேண்ட் கனெக்டர், USB ஆடியோ போர்ட், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணி என்னென்ன போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவாகவே பார்த்துருவோம். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இருக்கும். இதோட இன்னும் ஸ்பெசிஃபிகேஷன் அஃபிஷியல் வெப்சைட்லேயே என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டு வந்து நான் VKPGS தமிழ் சேனலில் போடுறேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகேங்களா. ஏன்னா அந்த சேனல் ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால தான் சரி அந்த சேனலில் போடுவோம். இதில் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு என்னென்ன போர்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அது அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டு என்னென்ன ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணோம், என்னென்ன ரேம் சப்போர்ட் பண்ணோம், என்ன மெகா ஹெச் சப்போர்ட் பண்ணோம், இது எல்லாமே அந்த சேனலில் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மதர் போர்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா SATA கேபிள் 2 SATA கேபிள் கொடுத்துட்றாங்க. மேக்ஸிமம் எல்லா மதர் போர்ட்லேயும் ஒரு SATA கேபிள் 2 SATA கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் நம்மளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 SATA கேபிள் நம்மளுக்கு வந்துடுது. இதை வந்து ஓரமாக அப்படியே வச்சுப்போம். அடுத்து தான் மதர் போர்டு நம்மளுக்கு இருக்குது. மதரோட பெருசும் உள்ளே என்னென்ன போர்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இது இல்லாமல் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். மதர் போர்டு இல்லாமல் உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேக் பேனல் ஓகேங்களா, பேக் பேனல் இருக்குது. நம்ம மதர் போர்டுக்காக பேக் பேனல் வைப்போம்ல, அந்த பேக் பேனல் போட்டு ஒன்று இருக்குது. இது மிஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா மற்ற பேனலில் கொஞ்சம் செட் ஆகாது, எதனா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த போர்டோட வர பேனல் வந்து நம்ம ரொம்ப சேஃபாக வச்சுருக்கணும். இது இல்லாமல் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் சிடி இப்போ ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நம்ம டைம் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு போட்டோமா இன்ஸ்டால் பண்ணுமா அப்படின்றதுக்கு டிரைவர் சிடி இருக்கிறது பெஸ்ட்டு. மேனுவலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க நமக்கு. DDR4 2 ரேம் ஸ்லாட்டுமே பார்த்தீங்கன்னா DDR4, ப்ராசஸரோட சாக்கெட்டு, அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு சாக்கெட்டு, நம்ம SMS கனெக்ட் பண்ணோம்ல அந்த போர்ட்டோட டீட்டெயில்ஸு, இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ஷீல்டு, அதான் அந்த பேக் பேனல் போட்டு சொன்ன பாருங்க, அதுதான் IO ஷீல்டுன்றாங்க. இன்னும் உள்ளே பார்த்தீங்கன்னா மற்றபடி மெமரி கார்டு, எக்ஸ்பென்ஷன்ஸ் கார்டு அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு, சின்ன ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, இதிலேயே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில மேனுவலில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இப்படி தான் கனெக்ட் பண்ணோம், மதர் போர்டில் SMS இப்படி தான் கனெக்ட் பண்ணோம், ப்ராசர் இப்படி தான் கனெக்ட் பண்ணோம், ப்ராசர் ஃபேன் இப்படி தான் கனெக்ட் பண்ணோம். ஸோ பேக் சைடில் இருக்கிற போர்ட்ஸ் நான் சொன்ன பாருங்க 3 மாடல் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு. S2H DDR4 ஓகேங்களா, h610 MS2H DDR4, h610 H DDR4 ரெண்டு போர்ட் ஆச்சுங்களா. மூணாவது பார்த்தீங்கன்னா h610 MS2 DDR4 நம்மக்கிட்ட இருக்கிறது கடைசி மாடல் தான். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு HDMI போர்ட்டு, DVI போர்ட்டு அதெல்லாம் வருது நமக்கு. ரெண்டாவது மாடலில் பார்த்தீங்கன்னா HDMI போர்ட்டு மட்டும் வருது. நம்மக்கிட்ட இருக்கிற மாடலில் பார்த்தீங்கன்னா VGA போர்ட்டு மட்டும்தான். அந்த VGA போர்ட்டு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது, மற்ற போர்ட்லாம் இல்லை. இதில் HDMI போர்ட்டும் இல்லை, DVI போர்ட்டும் இல்லை. அந்த போர்ட் இன்னும் HDMI கொடுத்துருக்கலாம். ஏன்னா 16 மதர் எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக 31 மதர் போர்ட்லேருந்தே HDMI கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி மானிட்டரும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாருமே HDMI தானே லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சும்மாவாது இப்போ டிவியில் எப்படி HDMI போர்ட் இருக்குமோ அதே எப்படி மானிட்டரில் HDMI போர்ட் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்ற நிலைமைலாம் வந்துருச்சு. 16 மதர் போர்டில் இவங்க HDMI, ஆனால் அதுக்கான ஸ்லாட்ஸ்லாம் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு மதர் போர்டு பார்க்க சொல்ல காட்டுறேன். இந்த IO ஷீல்டு, டிரைவர் CD, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SATA கேபிள். இப்போ வந்து மதர் போர்டை ஓப்பன் பண்ணுவோம். மதர் போர்டை ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா என்ன 610 மதர் போர்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா, 14,800 இந்த மதர் போர்டு ஓகேங்களா.
15,000 15,000 இந்த மதர் போர்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. வாரண்ட்டி அதிகமாக இருக்கிறது வாங்குறது பெஸ்ட்டு, ஓகேங்களா. நான் சும்மா 1 இயர் வாரண்ட்டி அந்த மாதிரி வாங்குறதோட ஒரு 2 இயர்ஸ் வாரண்ட்டி 3 இயர்ஸ் வாரண்ட்டி மதர் போர்டு வாங்கினா கொஞ்சம் லைஃப் நம்மளுக்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ கிட்டத்தட்ட மதர் போர்டுக்கு ஒரு 15,000 செலவு பண்ண சொல்ல ஒரு 1000 2000 வந்து வாரண்ட்டி எக்ஸாம்பிளுக்கு 1 இயர் வாரண்ட்டி 14,000 2 இயர்ஸ் வாரண்ட்டி 15,000னா 1000 பிரச்சனை இல்லை. நம்ம தாராளமாக வாரண்ட்டி அதிகமாக இருக்கிறது வாங்குறது பெஸ்ட்டு, நம்மளுக்கு லைஃப் அதிகமாக வரும். ஓகே, போர்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ராசர் சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வச்சுருக்குறாங்க, டம்மி, ஓகேங்களா. பிளாஸ்டிக் அந்த டம்மி வச்சுருக்குறாங்க. மற்றபடி ரேம் ஸ்லாட்டு முதல்ல பேக் பேனல்லேருந்து போயிடுவோம். பேக்கில் என்னென்ன போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்தே நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். என்னென்ன போர்ட் இருக்குது, மற்ற போர்ட்ஸில் என்னென்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு PS2 போர்டு, PS2 போர்ட்டு, PS2க்கான மவுஸு கீபோர்டு. இந்த போர்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு தரவே தேவையில்ல. ஏன் PS2 மவுஸு கீபோர்டு சேல் பண்ணாதானே நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக எப்போயோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வரது எல்லாமே ஒயர்டு ஒயர்லெஸ், மேக்ஸிமம் ஒயர்லெஸ் எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒயர்டு ஒயர்லெஸ். ஸோ அப்படி இருக்க சொல்ல பட்சத்தில் நம்மளுக்கு PS2 போர்ட்டு தேவையே இல்லை, ஆனால் இதில் கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு பதில் வேறு எதனா USB போர்ட்டு கொடுத்துருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஜே போர்ட்டு கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதுக்கடுத்து நடுவில் பாருங்கள் கேப் இருக்கும். அந்த கேப் தான் பார்த்தீங்கன்னா HDMI போர்ட்டு, DVI போர்ட்டு. அதை வந்து அப்படியே டம்மி ஆக்கி வச்சிருக்காங்க. வேணும்னா இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 USB போர்ட், USB 2.0. அப்புறம் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா USB 3.2 ஜென்ரேஷன் 1, ஓகேங்களா. 3.0 கிடையாது, 3.2 ஜென்ரேஷன் 1 போர்ட்டு, 2 போர்ட்டு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மலாக வர நம்மளுக்கு ஆடியோ போர்ட்ஸ், ஓகேங்களா. அந்த டம்மி ஆக்கிறாங்க, அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். DVIன்னு ஒன்று இருக்கும், HDMIன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போர்ட்ஸ். வேணும்னா நம்ம அந்த போர்ட்டு மட்டும் அசம்பிள் பண்ணிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி அதான் அந்த இடத்த வந்து டம்மி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த PS2 போர்ட்டுக்கு பதில் தாராளமாக USB போர்ட்டு கொடுத்துருக்கலாம். அது 2.0 கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை 3.0 கொடுத்துருந்தாலும் சரி. வேஸ்ட்டாக அந்த PS2 போர்ட்டு எதுக்குமே யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ சுத்தமாக சேல்ஸில் இல்லை. யாரும் இப்போ இருக்கிற நம்பிக்கை யாருமே PS2 யூஸ் பண்ணுறதும் இல்லை. ஏன்னா அதை ப்ளக் பண்ணுறதுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் PS2 யாரும் யூஸ் பண்ணுறதும் இல்லை. ரேம் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரேம் ஸ்லாட்டே போதுமானதுன்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஒரு ரேம் ஸ்லாட் இருந்தால் தான் பிரச்சனை. மேக்ஸிமம் உங்களுக்கு மதர் போர்டு டெஸ்க்டாப்பை பொறுத்த வரைக்குமே மதர் போர்டில் மினிமம் 2 வந்துடும், 4 வரும். 4 பார்க்க சொல்ல 2 இருந்தாலும் பெஸ்ட்டு தான். இது ஓவராலாக சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 32 GB, ஓகேங்களா. அதிகபட்சம் நீங்கள் 32 GB வரைக்கும் இந்த ஒரு ரேம் ஸ்லாட்டில் 32 ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா நீங்கள் அதிகபட்சம் 64 GB வரைக்கும் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். gigabyteோட 16 மதர் போர்டில் அதிகபட்சம் என்னால் ரேம் எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 16. ஸோ SATA போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 போர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. USB 3.2ன்னு ஒரு போர்ட் இருக்குது. இந்த SATA போர்ட் 4 போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஹார்ட் டிஸ்க்கு, 2 SSD. ஸோ எப்படி கனெக்ட் பண்ணாலும் சரி 4 வந்து போதுமானது, தாராளமாக போதுமானதுன்னு சொல்லலாம். CMOS பேட்டரி நம்மளுக்கு மதர் போர்ட்லேயே வந்துடும் எப்படி இருந்தாலும், அதனால் அது பிரச்சனை இல்லை. கிராஃபிக்ஸ் கார்டுக்கான போர்ட்டு, M.2க்கான போர்ட்டு, ஓகேங்களா. M.2 இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான போர்ட்டும் இதிலே கொடுத்துட்றாங்க. இப்போ வர அதான் அதிகமாக இந்த மாதிரி M.2லாம் கொடுத்துட்டு அந்த PS2 போர்ட்டு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. PS2 போர்ட்டு கொடுக்காமே இருந்திருக்கலாம். இது இல்லாமல் அந்த நம்ம SMPS கனெக்ஷன்ஸு, அப்புறம் கேபினெட் கனெக்ஷன்ஸு, ஓகேங்களா. கேபினெட் கனெக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேனல் USBக்காக, ஃப்ரண்ட் பேனல் ஆடியோக்காக, அப்படியே ஒவ்வொரு போர்ட்டாகவும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதிலே மென்ஷன் பண்ணியும் இருக்கும் உங்களுக்கு எதில் என்னென்ன கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் USB 2ன்னு இருக்கான், ஃப்ரண்ட் USB 1ன்னு இருக்கான். அதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் USB போர்ட்டு கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபேன் 2. இது வந்து சிஸ்டம் ஃபேனுக்காக, நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேன் வேணுன்னா அதுக்காக கனெக்ட் பண்ணுறது. இதுக்கு அடுத்து தான் கடைசியாக இருக்கிறது பாருங்கள், அந்த பவர் LED, பவர் பட்டனு, ரீசெட் பட்டனு, பவர் LED, ஹார்ட் டிஸ்க் LED அதெல்லாம் கனெக்ட் பண்ண. அது இல்லாமல் ஸ்பீக்கர்ஸு இதுக்கான, அப்புறம் கிளியர் சிமாஸ் கொடுப்பாங்கல்ல, அதுக்கான போர்ட்டும் தனியாக கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் நம்ம VK Pictures தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சேனலில் வந்து இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் போடுறேன். மேக்ஸிமம் இது என்னென்ன ப்ராசர் சப்போர்ட் பண்ணோம், இது 12th ஜென்ரேஷன் ப்ராசர் சப்போர்ட் பண்ணோம், ஓகேங்களா. 12th ஜென்ரேஷனு என்னென்ன ப்ராசர் என்னென்ன ரேம் சொல்கிறது அந்த வீடியோவில் போடுறேன். இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.